வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரைடு ஓடிட்டு போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. யாரும் பார்த்தா எங்கள் அம்மா. நானும் அட்டன் பண்ணி பேசினேன். அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு கேட்ட தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் தெரியுமா தெரியாத சொல்லிட்டாங்க. சரி வர அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, சரி அம்மா கூப்பிட்டாங்க, தட்டவா முடியும், போவோம்னு சொல்லிட்டு சும்மா தலை மாதிரி சும்மா ரைட் அண்ட் லெஃப்ட் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். அப்பப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே நம்ம கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதா. ஓகே மக்களே, கோவிலுக்கு ரெடி ஆயாச்சு. அப்படியே ஃபேமிலியோட கோவிலுக்கு கிளம்ப வேண்டியதா. போகும்போது பார்த்தா மேகமூட்டம்லாம் பார்த்து சும்மா அழகா இருந்துச்சு. கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே நம்ம பிள்ளையார் இருந்தாரு. பிள்ளையாரை பார்த்து பிள்ளையாரே உன்னை பார்க்க வந்திருக்க பிள்ளையாரு அப்படியே சாமியை வேண்டிட்டு நேராக உள்ள வந்தாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பெருநாய்க்கத்தில் இருக்கிற வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் உள்ள வந்திருக்கோம். இங்குள்ள வந்தானே எங்கள் அம்மா விளக்கேற்றன்னு சொன்னாங்க. உனக்கு என்னமா ஏற்றுமா ஆசை தேர ஏற்றுமான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுட்டாங்க. வெளியே கார் பார்க்கிங்ல நினைச்சேன் கூட்டம் அதிகமாக இருக்க போது நினைச்சேன். உள்ள வந்து பார்த்தா தெரியுது வேற மாதிரி கூட்டம் இருக்கு உள்ள. எப்படியோ இந்த கூட்டத்தில் தாண்டி உள்ள போய் உட்காந்துட்டாங்க. இந்த கோவில் பொறுத்தவரை எல்லாம் உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே உட்கார வைக்கணும். உட்காந்துதானே எல்லாருக்கும் மூஞ்சிலையும் இந்த தீர்த்து தெளிப்பாங்க. தீர்த்து தெளிச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் வெளியே போவாங்க. இன்னைக்கு கோவில் ஏதோ விசேஷம் போல இருக்கு. சாமி சும்மா வேற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இன்னைக்கு கோவிலை சுற்றி பார்க்க வேண்டியதா. ஓகே மகளே, சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்ன கூட்டமாக இருக்கு போய் பார்த்தா அன்னதானம் போட்டுருக்காங்க. சும்மாவா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளேட்டை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேங்க.